கிருஷ்ணாவை வைத்து பிழைப்பு நடத்தும் கிருஷ்ணாவின் குடும்பம். எஸ்கே கிருஷ்ணா சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் எஸ்கே கிருஷ்ணாவின் குடும்பத்தினர், அதாவது சகோதர சகோதரிகள், மைத்துனர்கள் எல்லோரும் மாறி மாறி ஒரு நாளைக்கு 5-6 வீடியோக்களை யூடியூப்பில் அப்லோட் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களின் பிரதான நோக்கம் பணம்தான். தாங்கள் எதை கதைத்து வீடியோ போட்டாலும் புலம்பெயர் தேசத்தில் வேலை வெட்டி இல்லாமல் லட்சக்கணக்கில் எங்களுடைய மக்கள் சமூக உதவி பணத்தில், அதாவது பிச்சை காசு வாழ்கின்றார்கள் என்பதுதான் உண்மை. அவர்கள் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோவுக்கும் லட்சங்களில் அவர்களுக்கு பணம் கிடைக்கும். அந்த வீடியோவால் அம்மன் சல்லிக்கு பிரயோஜனம் இல்லை. ஆனாலும் தங்களது பொன்னான நேரத்தை ஊனடிக்கும் புலம்பெயர் தேசத்து சோம்பரி மக்கள், சோசல் பணத்தில் வாழும் ஏழைகள். பார்க்க போனால் எஸ்கே கிருஷ்ணா வெளியில் வருவதை விரும்பாதவர்களில் முதன்மையானவர்கள் எஸ்கே கிருஷ்ணாவின் குடும்பத்தினர்தான். ஏனெனில் எஸ்கே கிருஷ்ணா அவர்கள் வெளியே வந்தால் இவர்களின் படம் ஓடாது. ஆகையால் வருவதற்குள் எத்தனை வீடியோக்கள் போட முடியுமோ போட்டு சம்பாதிக்கலாம் என்பதுதான் அவர்களின் நோக்கம். இவர்கள் புணத்தை கூட வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள். எஸ்கே கிருஷ்ணாவின் குடும்பம் இன்று வசதியாக வாழ்வதற்கு அடித்தளமிட்டவர் எஸ்கே கிருஷ்ணா தான். ஆனால் சகோதரன் எஸ்கே கிருஷ்ணா சிறையில் பரிதவித்து வாடிக்கொண்டிருக்கும் இவ்வேளையில் மினிக்கி சினிக்கி பிறந்தநாள் கொண்டாட்டம், மண் சட்டியில் கரிசோறு, அவர்கள் எல்லாவற்றையும் வீடியோ பதிவு செய்து வெளியிடுகின்றார்கள். ஒன்றை மட்டும் தவிர, பண பேராசையும் தேவையும் அதிகரிக்கும் போது அந்த காட்சியையும் படமாக்கி வெளியிட தயங்க மாட்டார்கள் இந்த வீணா போன குடும்பம். இப்படியான சீரழிவுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் புலம்பெயர் தேசத்தில் வேலை வெட்டி இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் தங்களது பொன்னான நேரத்தை செலவிடும் ஆண்டிமார்களும் ஐயாக்களும் தான். ஏனெனில் புலம்பெயர் தேசத்தில் உழைத்து வாழ்கின்றவர்களுக்கு ஒரு கோப்பியை கூட பொறுமையாக குடிக்க முடியாத அளவுக்கு அவர்களுக்கு நேரம் இருக்காது. வேலை வெட்டி இல்லாமல் சமூக உதவி, அதாவது பிச்சை காசில் வாழ்பவர்கள்தான் கிருஷ்ணா குடும்பத்திற்கு பணம் அனுப்புவார்கள். வெள்ளைக்கார அரசாங்கத்திடம் அந்தந்த நாட்டு மக்கள் உட்பட எம்மக்கள் அவர்களின் வரி பணத்தில் பிச்சை எடுத்து கிருஷ்ணா குடும்பத்திற்கு பிச்சை போடும் இவர்களை எப்படி அழைப்பது?